ஆர்ட்ஸ் டிஆர்பியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி வெப்சைட்டில் நம்ம அஃபிஷியலாக நம்ம நோட்டிஃபிகேஷன்லேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா 14/3/2024 அன்னைக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷன் சர்வீஸ் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் இது எல்லாமே நான் மென்ஷன் பண்ணி வச்சுருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் சரியாக 14/3/2024 அன்றைக்கி வந்துருந்துச்சு. ஸோ இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 29/4/2024 வரைக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து ஆன்லைன் மோடு வந்து ஒன்லி 29ஆந்தேதி வரைக்கும் தான் இருக்கும். 4000 போஸ்ட் கால்ஃபர் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதில் 2019 டிஆர்பியில் யார்த்தரெல்லாம் ஏற்கனவே அப்ளை பண்ணி வச்சுருந்தாங்களோ அவங்களாம் வந்து இதில் இந்த எக்ஸாம்லேருந்து அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறதுலேருந்து விலக்களிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 14/3/2024. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா March 28 சொல்லியிருந்தாங்க. 29 ஏப்ரலோட வந்து எக்ஸாமினேஷனுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுறது முடியும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து 15/5/2024 வரைக்கும் அதுக்கு டைமும் எக்ஸ்டெண்டும் பண்ணி வச்சுருந்தாங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவாக August 4 சொல்லியிருந்தாங்க. இப்போ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சர்வீஸ் சர்டிஃபிகேட் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கௌரவ உரையாளர்கள் வேலை பார்க்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்னென்ன ப்ராசஸ் வந்து இதில் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏற்கனவே கொடுத்த ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா டிஆர்பி வந்து போன டைம் வந்து 2019 டிஆர்பிக்கு அப்போ வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2024 இப்போ ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் என்ன கொடுத்தாங்களோ அதன்படி தான் வந்து உங்களோட காலேஜ் நேம், உங்கள் நேமு, போஸ்ட் ஹெல்டு, அந்த நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் வித் ஃபுல் அட்ரஸ் அண்ட் இமெயில் ஐடி ஆஃப் த கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ஃபாதர்ஸ் நேம் ஆர் ஸ்பௌஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், அகடமிக் வைஸ் இது எல்லாமே கரெக்டாக போட்டு கீழே ப்ளேஸ் டேட்டு, அதுக்கப்புறம் உங்களோட பிரின்சிபல் சீலு எல்லாத்தையும் போட்டு மென்ஷன் பண்ணணும். ஸோ ரெக்கார்டு எல்லாமே கீழே பார்த்தீங்கன்னா கவுண்டர் சைன் மற்றதெல்லாம் வரிசையாக வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த வாட்டி என்ன ஸ்பெஷாலிட்டி அங்கே சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்தளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து இந்த முறை 2024 அறிவிக்கப்பட்ட இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இதில் அரசு கல்லூரிகளில் பணிபுரிகிற கௌரவ விரிவுரையாளருக்கு மட்டும்தான் சர்வீஸ் அப்படிங்கிறத ஏற்கனவே வந்து நோட்டிஃபிகேஷன் அப்போயே சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து செப்பரேட் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனில் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் இன்ஸ்டியூஷனில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கும் ஒரு ஃபார்ம் நீங்கள் செப்பரேட்டாக கொடுக்கணும். அது மாதிரி நீங்கள் வந்து ஒர்க்கிங் ஃபார் இன்ஸ்டியூஷன் இல்லை இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு மோர் தென் 5 இயர்ஸ்னால் ஒவ்வொரு தடவைக்கும் நீங்கள் செப்பரேட்டாக வேறு இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து அட்டஸ்டேஷன் போட்டிருக்கணும், சைன் இருக்கணும், ப்ராப்பர் சீல் இருக்கணும். ரீஜனல் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இன் கேஸ் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் கொடுத்துருக்கணும். கவர்மெண்ட் பிஎட் காலேஜஸ்க்கும் இது தான் சொல்லியிருக்காங்க. டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பர்டிகுலர் சப்ஜெக்ட் என்னவோ நீங்கள் வந்து அலைடு என்ன அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்ட்ஸுக்கு தான் நீங்கள் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கரெக்ஷன் ஓவர் ரைட்டிங் வந்து அலௌடு கிடையாது. சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா அந்த இஷ்யூவிங் அத்தாரிட்டி பார்த்திங்கன்னா ஒரிஜினல் காப்பீஸ் வந்து கேண்டிடேட்ஸ் கொடுக்கணும். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த காப்பி நீங்கள் ஒரு காப்பி சைன் பண்ணுறீங்கன்னா மொத்தம் 4 காப்பியை ரெடி பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா 4 காப்பி எதுக்குன்னா காலேஜில் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு 4 காப்பியில் சைன் வாங்கிட்டு ஒரு காப்பியை காலேஜ் வச்சுக்கும். 3 காப்பியை கொண்டு போய் ஆர்ஜிடி ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா 3 காப்பியில் சைன் பண்ணிவிட்டு ஒரு காப்பியை அவங்க வச்சுக்குவாங்க. 2 காப்பி உங்கள் கையில் இருக்கும். ஒரு காப்பி வந்து உங்களுக்கு பர்சனல் யூஸ்க்கும், ஒரு காப்பி டிஆர்பிக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் படி பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நீங்கள் நிறைய இன்னொரு அடிஷ்னல் காப்பி நீங்கள் வச்சுக்கிறதுனால நீங்கள் வாங்கி வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. சர்டிஃபிகேட் இஷ்யூவிங் அத்தாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காப்பீஸ் ஆஃப் த கேண்டிடேட் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அது மாதிரி வந்து ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சீரியல் நம்பர், டேட் ஆஃப் இஷ்யூ, பிளேஸ் ஆஃப் அந்த கீப் ஒன் ஒரிஜினல் காப்பி ஆஃப் த சர்டிஃபிகேட் இஷ்யூ பை தம் இன் ஃபியூச்சர் வெரிஃபிகேஷனுங்கிறது இதை தான் நான் முதல்லே சொன்னேன். சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 காப்பி வாங்கிட்டாலும் உங்களுக்கு சேஃப் சைடு தான். ஏன்னா காலேஜில் நீங்கள் சைன் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கும்போது ஃப்யூச்சரில் அது வெரிஃபிகேஷன் வரும்போது அப்படி ஒரு சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுறதுக்கான அத்தாரிட்டிக்கு அதில் ஒன்று வாங்கி வச்சுருவாங்க. சில காலேஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வாங்கின காப்பியை ஒரு ஜெராக்ஸ் காப்பி போட்டு வச்சுக்குவாங்க. ஜெராக்ஸ் காப்பியில் நிறைய இடத்துல வந்து தவறுதலாக அதாவது நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் நடந்து முடிஞ்ச பிறகு நிறைய பேர் வேலைக்கெல்லாம் போனதுக்கப்புறம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண சர்டிஃபிகேட் வந்து ஃபேக் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதெல்லாம் இந்த கேட்டகரி லெவலில் வர்றதுனால
இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால தான் வந்து சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கும்போது நீங்கள் வந்து வாங்குகிற சர்டிஃபிகேட்டில் 4 இல்லைனா 5 சர்டிஃபிகேட்டாக கூட வாங்கிக்கோங்க. ஏன்னா காலேஜில் எல்லாத்துலேயும் சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு சர்டிஃபிகேட்டை அவங்க வச்சுக்குவாங்க ஃபார் வெரிஃபிகேஷன், ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ். ஸோ உங்களோட ஜென்யூனஸ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுற மாதிரி, செக் பண்ணுற மாதிரி சர்டிஃபிகேட்லாம் சர்வீஸ் சர்டிஃபிகேட் இப்படி ஒரு ப்ராரலாக பண்ணும்போது காலேஜில் என்றைக்கு வாங்கினாங்க, அந்த தேதி கரெக்டாக இருக்கா, அது மாதிரி ஆர்ஜிட் ஆஃபீஸ்க்கு போகும்போதும் அதே சர்டிஃபிகேட் அங்கே இருக்கா, அதே இதில் அங்கே ஒரு காப்பி இருக்கா, நம்ம கையில் 2 இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக தான். ஸோ அதனால் ஃப்யூச்சர் யூஸ்க்கு நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். கவுண்டர் சைனிங் அத்தாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதை வெரிஃபை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, எந்த போஸ்ட்டு, எந்த பீரியட் ஆஃப் டைம், எவ்வளோ பீரியட்ஸ், அந்த கேண்டிடேட் வந்து எவ்வளோ குவாலிஃபைடு அந்த பீரியட் ஆஃப் டைத்தில் ப்ரெஸ்கிரைப் நோட்டிஃபிகேஷன் அப்போ இருக்காங்களாங்கிறதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு தான் கொடுக்கணுங்கிறத இதை போல்டன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து 2 ஒரிஜினல் காப்பீஸ் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கும் நீங்கள் ப்ரெஸ்கிரைப் ஃபார்மேட்டில் வாங்கணும். ஸோ ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து நீங்கள் ஒன்று கையில் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை ஒன்று வெரிஃபை பண்ணுறது நல்லது. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கெஸ்ட் லெக்சர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் கொடுக்குறதுனால அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கான தேதி கேண்டிடேட்ஸ் வந்து டேஷ்போர்டில் ஆரம்பித்து அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் டேரெக்டாக வந்து அனெக்ஷன் நம்பர் 4ல் சொன்னது போல் 1/7/2024 ஆரம்பித்து 30/7/2024 வரைக்கும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷன் அப்போ சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னென்னா நோட்டிஃபிகேஷன் வந்து இது வந்து மார்ச்சில் வந்துச்சு, இப்போ நடக்கிறது ஜூலை மந்த். இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கான இந்த அடுத்த கட்ட நகர்வுன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணி அதை அப்லோட் பண்ணணும். இப்போ வரைக்கும் சர்வீஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான எந்த நோட்டிஃபிகேஷனும் இது வரைக்கும் டிஆர்பிலேருந்து வரல. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மந்த் வந்து இப்போ சர்வீஸ் இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கான மாதம் இது இல்லைன்னா ஒவ்வொரு நாள் தள்ளி போகுதுன்னா அடுத்த மாதம் கூட இதை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே டிஆர்பி வந்து எக்ஸாம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம். இது வந்து ஆகஸ்ட்டில் நடக்குமா இல்லை செப்டம்பரா அக்டோபரான்னு போட்டிருந்தோம்னா இப்போ இருக்க கணக்குப்படி பார்த்திங்கன்னா அக்டோபருக்கு கூட தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து கரெக்டாக ஒரு மாதம், இப்போ ஜூலை 1 ஆரம்பித்து 30/7/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்கன்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து முதல்ல கைட்லைன்ஸ் கொடுக்கணும். கைட்லைன்ஸ் கொடுத்த பிறகு இதை மாற்றணும். ஸோ இதில் வந்து 2 பிரச்சனை இருக்குது. அரசு கல்லூரிகள் அல்லாத, அதாவது சுயநிதி கல்லூரிகளில் வேலை பார்க்குற பேராசிரியர்கள் நிறைய பேர் வந்து இது சம்மந்தமாக வழக்கு போட்டு அவங்களுக்கும் வந்து அந்த பணி அனுபவ சான்றிதழை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு கேஸ் இருந்ததாக ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இது ரீசெண்டாக வந்து அது வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கும் பணி அனுபவ சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்ததா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழக்கோடு சேர்த்து நீங்கள் இதை பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இருந்தால் கைட்லைன்ஸ் மாறும். ஸோ இதுக்கு இட்ஸ் டேக்ஸ் டைம் மோர் தென் 1 மந்த் இல்லைன்னா 1.5 மாதமாவது ஆகும். இது 1 மாதத்தில் முடிகிறது இல்லை. ஸோ நோட்டிஃபிகேஷன் கவுண்டர் சைன் பார்த்தீங்கன்னா இதில் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் நீங்கள் கவுண்டர் சைன் பண்ணுங்கிறதுங்க வந்து இதில் ரூலாக கொடுத்துருக்காங்க. இதனால தான் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதனால தான் இந்த வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். ஆர்ட்ஸ் டிஆர்பி 2024க்கான எக்ஸாம் வந்து அது முதல்ல வருதா இல்லை டிஎன் செட் எக்ஸாமினேஷன் 2024 முதல்ல வருதா, இது வந்து ஆகஸ்ட்டில் நடத்தப்படுறதா இல்லை வந்து அக்டோபருக்கு மாறுமா, எந்த தேர்வு முதலில் நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதுக்கு வந்து ரூல்ஸும் இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா செட் எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணி அதுக்கு லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணதோட விளைவுனால தான் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இதுக்கான ஹிஸ்ட்ரி வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்க்கலாம். மார்ச் 14 2024 அன்றைக்கி தான் அந்த நோட்டிஃபிகேஷன் போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷன் சர்வீஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் நோட்டிஃபிகேஷன் நமக்கு ஏற்கனவே வந்துச்சு. இது இவங்களுக்கு வந்து டிஆர் வெப்சைட்லேயே இதை வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அதோட அடிஷ்னல் எதுன்னு பார்த்திங்கன்னா 28/4/2024 ப்ரையம்பிள் ஃபார் அப்ளைங் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும், எப்படி அதை ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டேட்டை வந்து அட்டம் நோட்டிஃபிகேஷன் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தமிழ்நாடு காலேஜ் சர்வீஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டேட் எக்ஸ்டென்ஷன் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ ஏற்கனவே 29 வந்து ஏப்ரலோடு இருந்ததை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது அந்த தேதியை 15 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இது டிஎன் செட் எக்ஸாமினேஷன் வந்து டேட் எக்ஸாம் அதுக்கு தள்ளி வச்சதுனால நிறைய பேர் வந்து டிஎன் செட் அப்ளை பண்ணுறவங்க கூட டிஆர்பிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். இதை ஏற்கனவே அட்னம் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு 27/4/2024 அன்றைக்கே வந்து இதை மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. உங்களுக்கே வந்து இது
அதன்படி பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஏற்கனவே மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. மொத்தம் அப்லோட் பண்ணுறது முதல்ல வெப்சைட்லன்னு பார்த்து இது நோட்டிஃபிகேஷன் வந்தது பார்த்தீங்கன்னா 14/3/2024. டேட்டை வந்து 29/4/2024லேருந்து 15/5/2024 வரைக்கும் மாற்றிருந்தாங்க. இது எதுக்கு காரணம்னா டிஎன் செட் 2024 மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டி கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் அந்த டேட்டு இது வந்து டிஎன் செட் வந்து 4/8/2024 இந்த ஆகஸ்ட் 4ஆம் டிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி நடக்க போகிற தேதி. அந்த தேதிக்கு முன்பாக டிஎன் செட் நோட்டிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் இந்த எக்ஸாமுக்கு வந்து எழுதலாம். இஃப் தே பாஸ். ஸோ அவங்க வந்து அந்த டிஎன் செட்டில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறத சொன்னாங்கன்னா, பாஸ் பண்ணிட்டாங்கன்னா இதை எழுதலாம்னா முதல்ல செட் எக்ஸாமினேஷன் நடக்கணும். செட் எக்ஸாமினேஷனுக்கு ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும், அதையும் நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருந்தோம். நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டதெல்லாம் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். டிஎன் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கு வந்து கொடுத்து அதுக்கான டேட்டெல்லாம் கொடுத்து 2 நாளில் எக்ஸாம் முடிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து 7/8 எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த நேரத்தில் மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டி இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க. ப்ரெஸ் ரிலீஸ்லேயே சொல்லியிருந்தாங்க 7/8 இந்த தேதியில் ஜூன் 2024 நடக்க போகிற இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து இப்போதைக்கு நான் தற்காலிகமாக தெளிவிச்சிருக்கோம். டெக்னிக்கல் எரர் மூலமாக இந்த டேட்டை நாங்கள் ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி இதுக்கப்புறம் வந்து நெட் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. நெட் எக்ஸாமினேஷனும் பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரே நாளில் எக்ஸாம் எல்லாத்தையும் நடத்திட்டு அதில் சில முறைகேடுகள் நடக்குன்னு சொல்லிவிட்டு அந்த எக்ஸாமை நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதன்படி அதோட விளைவு மொத்தமாக அந்த எக்ஸாமை கேன்சலே பண்ணி வச்சுருந்தாங்க யூஜிசி நெட். அப்புறம் சிஎஸ்எஸ்ஐஆர் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நடத்துறதுக்கு முன்னாடியே எக்ஸாம் அதை கேன்சல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா ஆஃப்லைனில் நடத்துறது வந்து முறைகேடு நடந்திருக்குங்கிறத அவங்களையும் ஒத்துக்கிட்டு இந்த எக்ஸாமை நாங்கள் இன்னொரு நாள் மறுசீலனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கான டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது எப்போ வந்து அடுத்தது எக்ஸாம் சொல்லியிருந்தாங்கன்னா சிஎஸ்ஐஆர் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த அது போஸ்ட்போன் பண்ணதில் மட்டும் இல்லாமல் அடுத்த தேதி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் சொல்லியிருந்தாங்க. இதன்படி பார்த்திங்கன்னா கடந்த நெட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து டேட்டை வந்து மாற்றி வச்சுருக்காங்க. அந்த என்சிடி எக்ஸாமினேஷன் 10ஆம் தேதி ஜூலைக்கு மாற்றிட்டு அது மாதிரி ஜாயிண்ட் சிஎஸ்எஸ்ஆர்ஐ எக்ஸாம் வந்து 25/7, 25, 26, 27 தேதியில் மாற்றிருக்காங்க. யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் என்ன கேன்சல் ஆனதை கூட கேன்சல் பண்ணதுலேருந்து 1 மாதம் டைம் கொடுத்து மாற்றிருக்காங்க. இப்போ வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணது இப்போ வந்து கடந்த ஜூன் மாதத்து 19ஆம் தேதி கேன்சல் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி செப்டம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு 1 மாதத்து தள்ளி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு வந்து இப்போ அடுத்தது ஒரு என்னென்ன ஸ்டெப் நடக்கணும் அப்படின்னா, ஒன்று வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கான ப்ராசஸ் நடக்கணும். அதுக்கு 1 மாதம் முழுதான் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஎன் செட்டும் முடிச்சதுக்கப்புறம் தான் இதை ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இப்போ வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கு 1 மாதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதமே நமக்கு கொடுத்தாலும் இதை ஃபுல்லாகவே பிளான் பண்ணி முடிச்சிருந்தாலுமே அடுத்த டிஎன் செட் எக்ஸாமினேஷன் வந்து ஆகஸ்ட்டில் நடத்துகிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா ஆகஸ்ட்டில் அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் எக்ஸாம் வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பி நடக்கும். ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் செப்டம்பர் 1 மாதம் டைம் இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதத்தில் 10 நாள் 15 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா அக்டோபரில் நடக்கிறதுக்கு தான் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு எக்ஸாம் கேன்சல் ஆகிட்டு இல்லை நம்ம தொழில்நுட்ப காரணமாக நம்ம எடுத்துட்டோம் அப்படி நெட் எக்ஸாமினேஷனே வந்து நடந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணியிருந்தாலுமே டிஎன் செட் வந்து தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லிட்டு 1 மாதம் கழித்து வச்சுருக்காங்க. இதுவே 1 மாதம் கழித்து தான் நமக்கு எக்ஸாம் நடக்கும். இந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பி அதிகபட்சமாக அக்டோபரில் நடக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உடனே கேட்கலாம், அதையே நீங்கள் நவம்பரில் சொல்லலாம். நவம்பரில் எல்லா இடத்துலையும் பல்கலைக்கழக தேர்வு நடக்கிறதுனால இப்போதைக்கு வாய்ப்புகள் அக்டோபரில் தான் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து ப்ரிப்ரேஷனை விட்டுறாதீங்க. கீப் கோயிங் தட். நெட் எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட்டில் வந்து நடக்க போகுது. சிஎஸ்எஸ்ஆர் எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா 25ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் ஜூலையில் நடக்க போகுது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். எக்ஸாமினேஷனை ப்ராப்பராக பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எஜுகேஷன் சேனல்னால அதிக வியூஸ் கிடையாது. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக நம்ம ரெகுலராக பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது சிஎஸ் கார்த்திகேயன் யூடியூப் சேனல். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே போட்ட வீடியோலாம் இந்த வீடியோக்குள்ள லிங்க்கில் கீழே இருக்குது, பாருங்கள். தேங்க்யூ. இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம ரெகுலராக அப்லோடும் பண்ணுறோம்.